கெய்சுகி சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவாம் கேட்டில்லையோ பேய் பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினான் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டில்லையோ. நாயாக பெண் பிள்ளையாய் நாராயணமூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்ட கிடித்தியோ. நேசமுடையாய் திரவேலோரெம்பாவா. ஆறாம் பாசுரத்தில் இயற்கையின் விழிப்பை சொல்லி கண்ணுறக்கம் கலைந்து எழுமாறு தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் அவள் எழுந்திருக்காதது கண்டு மேலும் சில நிமித்தங்களை சொல்லி துயில் கலைந்து எழுமாறு வேண்டுகிறார். இந்த 7ஆம் பாசுரத்தில் பரத்வாஜ பறவைகள் ஒன்றோடு ஒன்று பேசியும் குலவியும் கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆரவாரம் செய்கின்றன. இந்த ஆரவாரத்தை இன்னும் நீ கேட்கவில்லையோ? ஏ மதியற்ற பெண்ணே, நறுமணம் கமழும் பரிமள பொருள்களினால் அணி செய்த கூந்தலை உடையவர்கள் இந்த இடைப்பெண்கள். அவர்களின் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒன்றோடு ஒன்று உரசி கலகலவென்று ஒலி எழுப்புகின்றன. அவர்கள் தங்கள் கைகளில் மத்தினை எடுத்து அசைத்து அசைத்து தயிர் கடைகிறார்கள். அவ்வாறு கடையப்படும் தயிரின் ஒலியை நீ கேட்கவில்லையோ? பெண்களுக்கு தலைவியாக நாயகமாக விளங்குபவளே ஸ்ரீமன் நாராயணனை, அந்த கண்ணபிரானை, கேசவனை நாங்கள் போற்றி பாடி நிற்கின்றோம். அந்த பாடல்களை கேட்டும் நீ உறங்கிக் கிடப்பாயோ? மிகுந்த ஒலி பொருந்தியவளே, நீயே எழுந்து வந்து கதவை திற என்று தோழியை துயில் எழுப்புகிறார் ஆண்டாள். அவன் ஆடல் கலைஞன், பாடும் புலவன், சிறந்த யோகி, போர் வீரன், சித்த வைத்தியன், கலரிவர்ம கலைஞன், இசையில் வித்தகன், இப்படி சகல கலைகளிலும் முன் உதாரணமான ஓர் பூரணன். திருவெம்பாவை பாடல் 7. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திரவாய் தென்னா என்னா முன்னம் தீர்சேர் மெழுகொப்பாய் என்னானை என்னரையன் இன்னமதென்றெல்லோமும் சொன்னாங்கேல் வெவ்வேறாய் இன்னத் துயிலுதியோ வண்ணம் செய் பேதையற்போல் வாளாக் கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். தாயை போன்ற பெண்ணே, இந்த தூக்கமும் உன் சிறப்புகளில் ஒன்றோ? வானவர்கள் எண்ணி பார்ப்பதற்கும் அரியவனான பெரும் புகழை கொண்டவனான நம் ஈசனின் திருச்சின்னங்களான திருநீரு, ருத்ராட்சம் போன்றவற்றை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்று தொழுவாயே. ஈசனை போற்றி தென்னவனே, எங்கள் தேனான அமுதீசனே என்று சொல்லும் போதே மெழுகாய் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. ஈசன் எனக்குரியவன், என் அரசன், எனக்கே உரிமையான இன் அமுதன், இப்போது புகழ்கிறோம், இப்போது உனக்கு என்ன ஆனது? இதையெல்லாம் கேட்டும் உறங்குகின்றாயே. இப்படி உன் நெஞ்சம் இறுகி போகக் கூடாது. கருணையின் தலைவனான ஈசனை பற்றி இத்தனை சொல்லியும் எழாமல் இருக்கின்றாயே. அந்த தூக்கத்தை ஒரு பரிசாக எண்ணுகிறாயா? பெண்ணே, இது தவறு. எழுந்து வா. ஈசனை அடையும் நேரம் வந்துவிட்டது. வா. ஈசன் என்பவர் கடவுள் மட்டுமே கிடையாது. அவன் ஆடல் கலைஞன், பாடும் புலவன், சிறந்த யோகி, போர் வீரன், சித்த வைத்தியன்,
களரிவர்ம கலைஞன், இசையில் வித்தகன், இப்படி சகல கலைகளிலும் முன் உதாரணமான ஒரு பூரணன், வேதத்தின் பொருள் உரைத்த அந்தணன், வளையலும் இரத்தினங்களும் விற்ற வைசியன், சௌத்திர பாண்டியனாக ஆட்சி செய்த சூத்திரன், வலை வீசி மீன் பிடித்த மீனவன், வயலில் நின்று வேளாண்மை செய்த விவசாயி, இப்படி சகல தொழில்களும் செய்த ஆனந்த கூத்தன் அவன். எந்த வர்ணத்திலும் எந்த குணத்திலும் சிக்கிக் கொள்ளாத நிர்குணன் சிவன். பிறப்போ அவதாரமோ எடுக்காத அனாதியான சிவன் அனைத்துமானவன். வெறும் முத்திரைகளில் உபநிடதங்கள் அனைத்தையும் உலகறிய செய்த உத்தமன். இப்படி சிவத்தை எந்த வடிவத்திலும் வைத்து வணங்க முடியும் என்பதே சிவத்தின் பெருமைகளில் முதன்மையானது. வேறு எந்த தெய்வத்தையும் இப்படி கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எல்லாமுமாக இருக்கும் நம் ஆதி சிவனை விட்டு வேறெந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது சிவத்தையே வணங்குவதாக அமையும். தென்னாட்டில் சிவன் என்றும் மற்ற எல்லா நாட்டிலும் வெவ்வேறு பெயர்களில் வணங்கப்படும் எங்கள் இறைவனான ஈசனே, உன்னை எப்போதும் மறவேன் என்று நம் சிந்தை உருகி எடுத்து கொள்ள வேண்டும். சிவத்தை சிந்திக்காத எல்லா நேரமும் வீணானதே. மார்கழி அதிகாலை வேலை மகத்துவம் நிறைந்த புண்ணிய காலம். அந்த பொழுதில் உறங்கவே கூடாது. அது ஈசனை தொழும் அற்புதமான வேலை. உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக் கொள்ளும் அந்த பொழுதில் ஆலயத்தில் இருப்பதும் ஈசனுக்கு அருகில் இருப்பதும் அவசியமானது. தியானம் செய்யவும் சிவபூஜை செய்யவும் உகந்த வேலை இது. இந்த அதிகாலையில் ஈசனோடு ஒன்றி தவம் இருப்பின் நல்ல குரு கிடைப்பார். வைத்தியம், அறிவியல், வானவியல், யோகம், ஞானம் ஆகிய சாஸ்திரங்களை ஐயன் திரிபர அனைவருக்கும் அளிக்கவே மானிட பிறவி எடுத்தவர் கைலை சிவயோகி. 18 சித்தர்களில் மூத்தவரான இவர் நந்தியம் பெருமாளின் முதன்மை சீடர். அகத்தியரின் விருப்பப்படி பொதிகை மலைக்கு எழுந்தருள வரும்போது திருக்கேதாரம், பசுபதிநாத், ஆவிமுத்தம் எனும் காசி, விந்திய மலை, திருப்பருத்தம், திருப்பருப்பதம், திருக்காலத்தி, திருவாலங்காடு, காஞ்சி, தில்லை என இறை அனுபவம் பெற்றுக்கொண்டு திருவாடுதுறையில் அடைந்தார். ஈசனின் திருவிளையாடலால் திருவாடுதுறையில் அடுத்த சாத்தனூரில் பசு கூட்டங்களை பாதுகாக்கும் விதமாக இறந்து போன மெய்ப்பன் உடலில் புகுந்தார். மூலன் எனும் அந்த மெய்ப்பனாக வடிவெடுத்த அந்த சிவயோகி பசுக்களை ஒப்படைத்த பின் மீண்டும் தன் உடலை தேட அது மறைந்து போய் இருந்தது. இதுவும் ஈசன் சித்தம் என உணர்ந்த திருமூலர் திருவாடுதுறை அடைந்து அங்கு யோகத்தில் ஆழ்ந்தார். ஆண்டுக்கு ஒரு பாடல் என்ற வகையில் 3000 ஆண்டுகள் பாடினார். இது வெகு காலம் கழித்து திருஞான சம்பந்த பெருமான் திருக்கரங்களுக்கு கிடைத்தது என்கிறது புராணம். ஊனோடு தொடர்ந்து பிறவியை வீணாக கெட்டொழிக்காது, உணவு உறக்கம் என்று பொழுது கழிக்காது, இவ்வுலகம் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு சரீரை, கிரீரை, யோகம், ஞானம் எனும் 4 வகை நன்னெறிகளும் மணக்கும் 4 வகை மலர்களாக கொண்டு திருமந்திர மாலையாகிய நூலை இறைவன் திருவடிக்கு சூட்டினார் திருமூலர். இதுவே பக்தியின் உச்சம். எனவே மனம் கவரும் ஈசனின் அருளுக்கு ஏங்கும் என் அழகியே, பாவியே, உறக்கம் கலைத்து ஈசனை பாட எங்களோடு விரைந்து வா. எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.